தப்பு பண்ணணும், தப்பே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. தப்பு பண்ணாதான் அவன் மனுஷன். நான் தப்பவே ரெகுலராக பண்ணிட்டு இருந்தா அவன் மனுஷனே கிடையாது. நம்ம கிச்சனில் பெண்கள் எல்லாரும் பண்ணுறது என்ன அப்படின்னா, அடுப்பை கழுவிட்டு அடுப்பும் தனியாக, அடுப்பையும் பர்னரும் தனித்தனியாக வைக்கிறது. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நம்ம அது மாதிரி விளக்கமாறையும் குப்பைற முறத்தையும் தனித்தனியாக வைக்கக்கூடாது. அது மாதிரி சாதம் வடிக்கிறோம் அப்படின்னா, அந்த சாதம் வடிச்சிட்டு அந்த சாதமெல்லாம் மேலே அப்படியே ஒட்டியிருக்கும், அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. நல்லா சாதத்தை நல்லா வடித்து உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடணும். அது மாதிரி சாதம் நல்லா கொதிஞ்சு வரும்போது நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டும் போது 2 தட்டு தட்டுவோம். அந்த பாத்திரத்தில் 2 தட்டு தட்டி அப்படி வைப்போம். அந்த மாதிரியும் பண்ணவே கூடாது. கிச்சனில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி அரிசியும் படியும் பிரிக்க கூடாது. இந்த மாதிரி பிரிக்காத பொருட்கள் நிறைய இருக்குது. தப்பை கொஞ்சம் திருத்திக்கலாமே. திருத்தினா ரொம்ப நல்லா இருக்கும், வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். முடிய போகிற இந்த வருஷம் மாதம் இதில் தவறுகளை திருத்திக்கலாம். தவறுகளை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வரப்போகிற அடுத்த வருஷம் புது வருஷத்துக்கு புதுசாக நம்ம வாழ்க்கையை கால் எடுத்து வைக்கலாம். ஹாப்பி நியூ இயர்.